ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்ட்னஸ்க்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆப்ப சோடா வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் அதை சேர்த்துக்கிட்டாக்கா நல்லா மெதுன்னு சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறமா மாவு அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். வெல்லம் வந்து பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கொதி விட்டுட்டு இதை நம்ம இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கலர் கிடைக்காது. கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. இருந்தாலும் ஒரு தடவை வடிகட்டிட்டோம் அப்படின்னாக்கா இதை மாதிரி இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெள்ளை தண்ணியை வந்து சூடாகவே சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் ஆகாது. நல்லா சேர்த்துட்டு அதே விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து விட்டோம்னாக்கா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகிடும். இதுதான் கரெக்டான பதங்க. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும்ங்க. அந்த கேப்பில் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கப் தேங்காய் போடுறேன். அதுக்கப்புறமா 4 சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து இது எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்கிட்டு இது ஈஸியாக வெந்து வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட நீங்கள் வேறு நட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கோதுமை மாவு மட்டும் நம்ம சேர்த்து செஞ்சாக்கா மாவு வாசனை வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற்றினா இதை மாதிரி வரணும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியாரக்கல் வச்சுக்கிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அப்பம் வந்து நெய் சேர்த்து செஞ்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் வாசனை வர்ற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. எது வேணுமோ அதை மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டாச்சு. நெய் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க. ஹை ஃப்ளேம் வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் நல்லா தீஞ்சு வந்துடும். அப்புறம் உள்ளே மாவு வேகாமல் இருக்குங்க. அதனால் வேண்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துகிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரமாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துட்டால் போதும். கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருக்கும்பொழுதே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக வெந்து வர அளவுக்கு நம்ம அழகாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். இந்த பணியாரத்தில் நம்ம எல்லாமே சத்தான பொருள் தாங்க சேர்த்துருக்குறோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்குன்னுட்டு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் ஓட்டையெல்லாம் பாருங்கள். நம்ம ஆப்ப சோடா சேர்த்ததுனால இந்த மாதிரி கிடச்சிருக்குதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு பாராட்டுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த பணியாரம் வந்து நீங்கள் மைதா மாவை கூட யூஸ் பண்ணி செய்யலாங்க. நான் ஹெல்த்தியாக வேணுன்றதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோங்க. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அருமையான குழி பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். கோதுமை மாவை வச்சு இதை மாதிரி ஒரு குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க இதனோட கன்சிஸ்டன்சி வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்ததுனால இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள், பின்னாடிலாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது பிரித்து பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சொலையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான கோதுமை குழி பணியாரம் ரெடி பண்ணியாச்சுங்க. நெய்யெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.